சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் சத்யாவோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா இருந்துட்டு பெரிய கேக்காகவே வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த கேக்கா பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சத்யா இருந்துட்டு எதுக்கு ரேகா இவ்வளோ பெரிய கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன்னா தினமும் உன்னோட பர்த்டே வருது, இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே, அதனால தான் இது இவ்வளோ பெரிய கேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, கேக்கோட டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சரி சத்யா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேகா அங்கேருந்து கிளம்புவோம். நான் வழி அனுப்பி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா போகிறாங்க. அப்போ அங்கே வச்சு என்னால் கிஸ் பண்ண முடியாது, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஐ லவ் யூ சத்யா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிடுறாங்க. இதை நம்ம முத்து வேறு பார்த்துடுறாரு. அவர் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சத்யா வந்ததுக்கப்புறமா விசாரிக்கிறாங்க. சத்யா இருந்துட்டு நானும் ரேகா விரும்புகிறேன், ஆனால் இதனால் வரைக்கும் நான் ரேகா கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லலை, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ரேகா கிட்ட பேசலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பொண்ணும் நல்ல பொண்ணு தான் இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, குணமும் நல்லா தான் இருக்குது, அதனால் எனக்கு இதெல்லாம் சம்மதம் தான், ஆனால் இருந்தாலையும் நம்ம கொஞ்சம் விசாரிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பாவும் ரொம்ப நல்ல மனுஷன், ரேகாவும் ரொம்பவே நல்ல பொண்ணு தான் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சத்யா, உனக்கு பிடிச்சிருந்தா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிடுறாரு. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.